ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான அந்த காலம் வரும் பொழுது உனக்கான அந்த மாற்றங்களை உனக்கு நான் செய்து கொடுத்து உன்னை மனம் மகிழும்படி நான் செய்வேன் என்று உன் சாயிநாதர் உன்னிடம் ஏற்கனவே கூறினேன் அல்லவா? அந்த நல்ல மாற்றத்தை, நல்ல ஏற்றத்தை நான் இப்பொழுது உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். நீ என்னிடம் ஏக்கத்தோடு வைத்த பிரார்த்தனையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவேன். நாளையே அந்த மங்களகரமான நாளில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என்னுடைய பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையின் கோரிக்கைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற நான் கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது சர்வ நிச்சயமான உண்மைதான். இதுநாள் வரை நீ பெற்ற இழப்புகளையும் நீ அடைந்த வேதனைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அனைத்தையும் எறிந்துவிட்டு நிம்மதியான மனதோடு என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையானதை, உனக்கு மட்டுமே தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு என்னை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கை நிரம்ப அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்க வைப்பேன். அதோடு நின்று விடாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகிறேன், தத்தளிக்க வைக்கப் போகிறேன். உன்னுடைய வேண்டுதல் என் காதில் விழுந்து விட்டது. உன்னுடைய பிரார்த்தனையை நான் செவிசாய்த்து விட்டேன். உன்னுடைய கண்ணீர் துளிகள் என் காலை நனைத்து விட்டது. உன்னுடைய வேண்டுதலுக்கு பதிலாகவே நான் உன்னை தேடி நாளை உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். இதை இன்று இரவு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை உனக்கு சாதகமாகவே எல்லாமே நிகழும். நாளை உனக்கான விடியல் நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன யோசனையில் நீ இருக்கிறாய் என்பதை நான் கூறட்டுமா? என் மனதில் நிம்மதி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்குமா, இருக்காதா என்றுதானே உன் சிந்தனையில் நீ துவண்டு கொண்டிருக்கிறாய். நீங்கள் சொல்லும் அத்தனை வாக்குகளையும் அறிவுரைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கூறுவது போலே என் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டால் அதைவிட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. நீங்கள்தான் என் சர்வதம், நீங்கள்தான் எங்கள் சத்தியம் என்று உன் மனதில் சிந்தனை ஓட்டம் ஓடுகிறதை நான் அறிவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன். நாளை மிகப்பெரிய திருப்பத்தோடு நான் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறேன். துக்கத்தாலும் வேதனையாலும் எப்பொழுதுமே கண்ணீர் துளிகளை மட்டுமே பார்த்த உன் முகங்கள் மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் சந்தோஷத்தாலும் வரப்போகிற ஆனந்த கண்ணீரையும் உன் முகம் பார்க்கத்தான் போகிறது. நானும் அதை பார்த்து ரசிப்பேன். வந்திருக்கும் சந்தோஷத்தை கூட உணராமல் கஷ்டத்தில் மட்டுமே உழன்று கொண்டிருக்கும் உன் மனதை உன் சாயிநாதர் நிச்சயமாக மாற்றுவேன். நான் இருக்க நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய கஷ்டமெல்லாம் விலகி உன் மனம் விரும்பும் நல்ல திருப்பம் நாளை உன் வாழ்வில் வரத்தான் போகிறது. அந்த திருப்பத்தோடுதான் உன் கண்களை நாளை விழிக்கப் போகிறாய். நாளை புதன்கிழமை நீ எதுவரை எதிர்பார்க்காத பல சந்தோஷத்தை கண்குளிர பார்க்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நாளை பல திருப்பங்களை உனக்காக நிகழ்த்தப் போகிறது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பார்த்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன் வாழ்க்கையில் நெருங்காமல் பார்த்து கொள்ளப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. நெருங்கவும் நான் விடமாட்டேன். நீடித்த பொறுமையுடனும் நிலை பெறாத சந்தோஷத்துடனும்
எப்பொழுதுமே ஆனந்தத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை நடைபெறும் மிகப்பெரிய திருப்பத்தால் உன் முகத்தில் வழியும் ஆனந்த கண்ணீரை நானும் பார்ப்பதற்காக நாளை விடியலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எது நடந்தாலும் சந்தேகப்படாமல், மனதை விட்டுவிடாமல், எது வந்தாலும் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதை மட்டுமே சாயப்பா நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையோடு காத்திருந்த உன் பொறுமைக்கு தக்க பதில் நாளை கிடைக்கப் போகிறது. உன்னுடைய பொறுமையான காத்திற்கான பலன் நாளை மிக பிரகாசமாகவே உன் கைகளுக்கு வந்து சேரும். என்னுடைய அதிர்ஷ்டமான பிள்ளையான உன்னை துன்பத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை, பொக்கிஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயிதேவா. நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடும் இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை உனக்கான பொக்கிஷம் அதிசயமாகவே காத்து கொண்டிருக்கும். உன்னுடைய துயரை துடைத்த என்னுடைய தோளை தருவேன். உன் கண்ணீரை துடைக்க என் கைகளையும் தருவேன். உன் கவலையை மறக்க என் மடிகளையும் தருவேன். உனக்காக அனைத்தையுமே எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பேன் உன் சாயிதேவா. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு நல்லது மட்டுமே நினைப்பார் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் காலடியில் அனைத்து பாரத்தையும் போட்டுவிடு. உனக்கு தேவையானது என்ன என்பதை நான் அறிந்து சிந்தித்து யோசித்து யோசித்து உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் அனைத்தும் உனக்கு நன்மையாகத்தான் இருக்குமே தவிர கெடுதலாக எப்பொழுதும் இருந்து விடாது. நன்மையாக இருக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகத்தான் இருக்கும். அதை பார்த்து பார்த்து என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். என்னை முழுமையாக நம்பிய யாரையுமே நான் கைவிட்டதில்லை. இனியும் கைவிட மாட்டேன். என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாயல்லவா? இனி நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை கண் விழிக்கும் போதே சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே எழு. கண்வெளி. அடுத்த நொடி உன் கண்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வழி தெரியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். அப்படி நீ போராட்டத்தை சந்திக்கும் பொழுது உன்னுடைய மனோதைரியம், விடாமுயற்சி, நம்பிக்கை, எது வந்தாலும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனோதைரியம் உன்னிடம் இருக்கிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறாயா என்பதை நீயே சோதித்துக் கொள்வதற்காகத்தான் அந்த இடம் உனக்காகவே அமைகிறது. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுது இந்த பள்ளத்தை எல்லாம் நீ தாண்டி வருகிறாயோ, நம்பிக்கையோடு முன்னேறி வருகிறாயோ, அப்பொழுது நீ வாழ்வில் வென்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. அதுதான் வாழ்வின் இரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்வு எப்பொழுதுமே என் கையில்தான் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. பல தோல்விகளை நான் சந்தித்து விட்டேன். பல போராட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவுமே என்னிடம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், நிம்மதி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழைய முடியாதபடி பல வேதனைகள், பல சோதனைகள், அப்பப்பா எத்தனை வேதனை என்று சொல்லும் அளவிற்கு தாங்கவே முடியாத கஷ்டங்களில் நான் உழன்று கொண்டிருக்கும் பொழுது பள்ளத்தை எப்படியப்பா நம்பிக்கையோடு தாண்டுவது என்று உன் மனதில் ஏற்படும் கேள்விக்கு நான் உனக்கு விடையளிக்கிறேன். நம்பிக்கையோடு எது வந்தாலும் அப்பா நமக்கு துணையாக இருக்கிறார். எதை கொடுத்தாலும் அப்பா நம் வாழ்வின் நல்வதற்காகத்தான் அதை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. ஒரு பள்ளமல்ல, 1000 பள்ளத்தை நீ தாண்டினாலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக, உறுதுணையாக நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை?
உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே. என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே. எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள். வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் கண்களால், என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எத்தை பார்க்க தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது.
உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர
என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்துக் கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக, ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். கவலைப்படாதே பிள்ளையே. அரசனே ஆனாலும் சரி, ஆண்டியே ஆனாலும் சரி, எல்லாருமே என் முன் சரிசமமாகத்தான் நடத்தப்படுவார்கள். என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பாடுபாடும் பார்க்காமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தி உன்னால் முடிந்த அளவு எவ்வளவு மகிழ்ச்சியையும் உதவியையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவியை உன்னால் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தி விடாதே. உன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. செய்யும் பொழுது பலனை எதிர்பார்த்து செய்யாதே. எந்த உதவியையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் மனம் திறந்த உதவி. அப்படித்தான் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் குழந்தையே. அப்படியே இருப்பாயா? உன் நல்ல எண்ணங்கள் போல் உன் வாழ்வும் உனக்கு நல்ல விதமாகவே மாறும். உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் கண்மணி. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன், அனைத்திற்கும் சாட்சியாக.